நீங்க பப்ளிஷ் பண்றதுதான் கரெக்ட். 10 நாடகம் போடட்டும். இன்னும் நான் உங்ககிட்ட சொன்னேன், இன்னைக்கு 2 இளைஞர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க, நீங்க இன்னும் நிறைய இளைஞர்களை சேர்த்துங்க அப்படின்னா அதை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் நிறைய பேர் உங்க நாடகத்தை போடட்டும். அதை போய் நீங்க பாருங்க. ஷோ பார்த்தாரு இல்லையா உங்க நாடகத்தை, அந்த மாதிரி நீங்க பாருங்க. இட் இஸ் a virtuous cycle which you must continue. அது பண்ணியே ஆகணும். நான் ஷண்முனாச்சி மாதிரி, நான் இந்த மேடையில் ஷண்முனாச்சி கூட வந்திருக்கேன், பாலச்சந்திர சார் கூட வந்திருக்கேன், மோகன் கூட வந்திருக்கேன், மோகனுக்காக வந்திருக்கேன். இந்த இடத்துல எனக்கு நிறைய நினைவுகள் இருக்கு. அபூர்வங்கள், அந்த மிருதங்கம் வாசிக்கிறது, நினைத்தாலே நீக்கம் பண்றது, அங்க நின்று பாடுற ரஜினி, இதெல்லாம் அப்படியே எனக்கு அந்த காட்சி ஞாபகம் இருக்கு. பாலச்சந்திர சுத்தி சுத்தி நகம் கடிச்சு துப்பின்னே இருப்பாரு அவரு. அவர் நகம் இல்லாம கொஞ்சம் நகம் வளர்றதுக்கு ஏதாவது மருந்து பார்க்கணும் அவருக்கு. ஓகே, நகமே இல்லை இன்னைக்கு, ஐடியா வராம போயிட போகுது. நாங்கள் அங்கே இருக்கின்றல் அடிச்சு நிற்போம். இது ரொம்ப ஹாப்பியா நான் வந்த அக்கேஷன். தனியா என்னை யாராவது மீட் பண்ணியிருந்தாங்க, இது வேற கூப்பிட்டுருக்காங்க இன்னைக்கு, அது வேற போகணுங்கிற சலிப்பெல்லாம் எனக்கு இருக்காது இந்த விழாவை பொறுத்தவரை. அது அவங்களுக்கு தெரியும். இதுக்கு மேல அங்க வேற போனோம் அப்படின்னா, அங்க போறதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. இங்க வந்துட்டேன் நான். இவங்க எல்லாருமே அதுக்காகத்தான் வந்திருக்கேன். அது இட்ஸ் அ பிரசன்ஸ். அவரு சோல்லாம் கூட சொல்றேன், அது வேற இது மாதிரி இருக்கு. இட்ஸ் அ பிரசன்ஸ். அவரு அது அந்த பிரசன்ஸ் நீங்கவே நீங்க. அது நான் எனக்கு என்னமோ ஒரு சீன், காமெடி சீனோ அல்லது வேற படத்துல பாக்குற காமெடி சீனோ வந்தா நான் மோகனோட பேசிப்பேன். மனசுக்குள்ள பதிலும் வரும். So it's a good thing. I'm part of a good publication which is happening today. இன்னும் நிறைய பண்ணுங்க. 120 வருஷங்கிறது உங்களுக்கு தெரியாது. சினிமா கம்பெனி நடத்துற என்ன கேளுங்க, நான் சொல்றேன். 45 வருஷமா நடத்திட்டு இருக்கேன். எவ்வளவு கஷ்டங்கிறது எனக்கு தெரியும். ஏவிஎம் கேளுங்க, 75 வருஷத்துக்கு மேல நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம். அதுவும் புக் பப்ளிகேஷன், படிக்கிற பழக்கம் குறைந்து கொண்டு வரும் காலம். ஆனா கவலையப்படாதீங்க, டிஜிட்டலி படிப்பாங்க. கண்டிப்பா அது நடக்கதான் போகுது. லாங்குவேஜுக்கு ஒரு மரியாதை எப்பவுமே உண்டு. நான் அரசியல் பேசலைங்க, எப்பவுமே உண்டு. அதுல கை வைக்க முடியாது. அது எந்த டிஜிட்டல் எந்த டெக்னாலஜி வந்தாலும் லாங்குவேஜ் இருக்கும். அதை செழுமைப்படுத்தும். கல்லுல கீத்தா எழுதின மொழி இன்னைக்கு வட்ட வட்டமா இல்லையா?